இன்னும் இந்த செவரு எத்தனை பேரை தான் காவாம போகுதுன்னு தெரியலடா டேய். நம்ம டீம்ல கேப்டனும் சரி வைஸ் கேப்டனும் சரி சுத்தமா ஃபார்ம்லயே இல்லடா டேய். ஏண்டா டேய் பிசிசிஐ எவ்வளவு தாண்டா இவங்களுக்கு பாலிடிக்ஸ் பண்ணி பண்ணி ஆட வைப்பீங்க. இவங்க 2 பேரும் அடிக்கலைனாலும் இந்தியா வின் பண்ணிட்டே இருக்கு. அதானே இப்படி ஆடுன்னு ஆடுறீங்க. டெஸ்ட் சீரீஸ் மாதிரி இந்த சீரீஸ் தோத்தாதாண்டா அடங்குவீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சூரியகுமார் யாதவ் தக்காளி 16 மேட்ச்ல ஒரு 50 கூட இல்லடா. எப்படிதான் இப்படி பேக்கப் கொடுக்குறீங்கன்னே தெரியல. நெக்ஸ்ட் நம்ம பாலிடிக்ஸ் மன்னன் கில்லு இவர் அதுக்கும் மேல 10 மேட்ச்ல ஒரு 50 கூட அடிக்கல. இப்படி பேக்கப் பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பா நெக்ஸ்ட் மேட்ச் 50 போடதானடா செய்வான். ஏண்டா ருத்துராஜ் சஞ்சு சாம்சன் ஜெய்ஸ்வால் இவங்கெல்லாம் என்னடா உங்களுக்கு பாவம் பண்ணுனாங்க. ருத்து என்ன பண்ணனா 7 T20ல ஒரு செஞ்சுரி 2 50 ஒரு 40 ஒரு 35 7 மேட்ச்ல 450 ரன் அடிச்சிருக்கான். எடுத்துட்டா எங்க 100 கீது அடிச்சிருவானோ. நெக்ஸ்ட் சஞ்சு சாம்சன் ஆல்ரெடி 3 செஞ்சுரி அடிச்சு வச்சிருக்கான். அண்டுனிசா எங்க இவர் ஆட வச்சா இன்னும் 2 செஞ்சுரி அடிச்சிருவானோ. அதான் பிளேயிங் லெவலில் எடுக்கவே மாட்டுறீங்க. இந்த ஜெய்ஸ்வாலை எடுத்தா அவன் இருக்க ஃபார்முக்கு கண்டினியூவா 50-50ன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படி கீது நடந்துட்டா கில்ல வெளியே உட்கார வைக்கணும்ல, அதனால எடுக்கவே மாட்டானுங்க. சூரியகுமார் அதுக்கு கேப்டன்சி வேற போயிடும். ஹர்திக் பாண்டியாக்கு கேப்டன்சியை கொடுத்துருவானுங்க. இப்படி நடந்தா ருத்து ஈஸியா உள்ள வந்துருவான். அது எப்படி நடக்கும். கம்பீர் மாமா இருக்கிற வர தக்காளி ஒரு பயம் உள்ள வரவே முடியாதுடா. அட போங்கடா நீங்களும் உங்க பாலிடிக்ஸும்.